வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ இந்த ஆக்சிப்ரோ இந்த கம்பெனியில் வரக்கூடிய ஒரு லெட் ஆசிட் பேட்டரியோடைய சார்ஜர் சர்க்யூட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த லெட் ஆசிட் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறோம். பெரும்பாலும் 12 வோல்ட் சொல்லியிருக்கேன். நாம் இதில் வந்து ஒரு 7 ஆம்பியர்லேருந்து அப் டு 20 ஆம்பியர் வரைக்கும் பேட்டரியை சார்ஜ் பண்ணலாம். இப்போ 7 ஆம்பியர் பேட்டரியை சார்ஜ் பண்ணால் நியர்லி 4 ஹவர்ஸ் ஆகும். ஸோ ஆம்பியர் கூட டைம் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆயிரும். இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ் நான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இப்போ பார்க்குறோன்னா இதில் என்னென்ன இருக்குது, இதில் உங்களுக்கு 2 யூனிட் இருக்குது இல்லையா, ஓகேவா. ஒன்று இந்த பவர் சப்ளை மதர் போர்டு, இன்னொன்று வந்து ஒரு போர்டு, 2 போர்டு இருக்குது. இந்த 2 போர்டில் இதுதான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் சர்க்யூட்டு முடிவு பண்ணுது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து பவர் சப்ளை மட்டும்தான். 90 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, 290 வோல்ட் ஏசியாக இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் கூட இதில் அவுட்புட்டு கான்ஸ்டண்ட்டாக வரும். 12 வோல்ட் 1 ஆம்பியர் கன்ஃபார்ம். சில நேரங்களில் 1 ஆம்பியரில் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த அவுட்புட் வரக்கூடிய இது இருக்குது. இந்த சர்க்யூட் தான் நான் பார்க்க போகிறோம். இதில் வர்ற அவுட்புட்டு தான் நம்ம இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டில் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இந்த ஐசி வந்து DK1203, ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். 8 பின் இருக்கும், இந்த ஐசி இருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய LM358 ஐசி இருக்கும். இந்த ஐசியை பல்வேறு அப்ளிகேஷனில் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த ஐசி தான் டிசைட் பண்ணோம். ஓகே, அதை சர்க்யூட் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே சரி, இப்போது மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதான் சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இது வந்து ஏசி இன்புட். இந்த இடத்துல ஏசி இன்புட், இது வந்து லைன், இது வந்து நியூட்ரல், ஒரு ஃபியூஸ் இருக்குது, 4 டயோடு இருக்குது. இந்த 4 டயோடுக்கு பதிலாக இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற கிட்லாம் ஒரு கம்பைன் டயோடாக வந்துடும். ஓகேவா. 2 இன்னு 2 அவுட், 2 இன் ஃபேஸ் நியூட்ரல், 2 அவுட் வந்து ப்ளஸ் மைனஸ். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் 22 mAh இல்லைனா 47 mAh வரும். 400-450 வோல்ட் இந்த கெப்பாசிட்டி தான் மெயின் ஃபில்டர். இதிலேருந்து நேராக உங்களுக்கு என்ன வருது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது ஒரு SMPS பவர் சப்ளை, சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, ப்ளேபேக் SMPS. இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. அப்போது இந்த வோல்ட் என்ன பண்ணுது, உங்களுக்கு DC வோல்ட்டு கிட்டத்தட்ட 350 400 வோல்ட்டு நேராக இந்த ஐசினுடைய பின் நம்பர் 7, 8 இந்த 2 பின் நம்பருக்கு வரும். இந்த 7, 8 பின் நம்பர் OC அப்படின்னு சொல்லுவோம். இந்த கனெக்ஷன் வந்து என்னக்குன்னா, உள்ளுக்குள்ளே இந்த ஐசிக்குள்ளே மாஸ்பெட் இருக்குது அல்லது டிரான்சிஸ்டர் பேஸில் எதாவது இருந்தாலும் பொதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய ஐசி எல்லாமே இந்த சீரியல் இருக்கு இல்லையா, DK, இந்த சீரியலில் வரக்கூடிய 8 பின் இருக்கிற ஐசி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே ரிசம்பிளன்ஸ் இருக்கும். பயாசிங் சர்க்யூட் இருக்கும். லேட்டஸ்ட் ஐசி ஒரு பல்ஸ் வித் மாடுலேட்டர் இந்த ஐசியில். இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்கு இல்லையா, 1வது பின், இது 1வது பின், இது 2, இது 3, 4, 5, 6, 7, 8 பின். ஓகேவா. இப்போ நான் சொல்கிறது 8வது பின், 7வது பின், 8வது பின் ரெண்டுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக சப்ளை உள்ளே போயிடும். இந்த ஐசிக்குள்ளே சுவிட்சிங் ஆகும். இந்த ஐசிக்குள்ளே சுவிட்சிங் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செகண்டில் இன்டியூஸ் ஆகும், வோல்ட்டு இன்டியூஸ் ஆகும். இதில் உருவாகிறது இந்த இடத்துல ஏசி, இந்த இடத்துல DC. இது ஒரு ஃபில்டர் கெப்பாசிட்டர். அவுட்புட் வருதலைன்னு பார்க்குறதுக்காக என்னது, ஒரு இண்டிகேட்டர். அப்போது ஒரு ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். ஓகே, வெரி சிம்பிள் சர்க்யூட். நிறைய அப்ளிகேஷனில் இந்த ஐசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த 2 பார்ட் இருக்கு இல்லையா, இது 2 ஒன்று தான். இந்த இடத்துல இருக்கிறது ஒரு ஆட்டோ கப்ளர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே 4 பின் இருக்கும், 4 பின் இருக்கும். ஒன்றில் வந்து டிரான்சிஸ்டர் இருக்கும், ஒன்றில் வந்து இன்ஃப்ராரெட் LED இருக்கும். இன்ஃப்ராரெட் LED கண்ணுக்கு தெரியாது. இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பயாசிங் வோல்டேஜ். இந்த LED உடைய இன்டென்சிட்டி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இங்கே வரக்கூடிய வோல்ட்டை பொறுத்து இருக்கும்.
இந்த இருக்கக்கூடிய ஜீனருடைய கண்டக்ஷனை பொறுத்து இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இது வந்து ரெஃபரன்ஸ் வோல்ட் வந்து 11 வோல்ட் ரெஃபரன்ஸ் வோல்ட் இருக்குது. 11 வோல்ட் ரெஃபரன்ஸ் அதுக்கு மேலே வோல்ட் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உடனே கிரவுண்ட், அப்போ தான் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் இது கிடைக்கும். எதுக்கு? இந்த ஐஆர் இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு கிடச்சிருச்சு, இதுக்கு வந்து மைனஸ் கிடைக்கணும். மைனஸ் கிடச்சிட்டா இந்த இன்டென்சிட்டி இதுலேருந்து லைட் வரும். இந்த லைட் வந்து இந்த போட்டோ டிரான்சிஸ்டர், இந்த போட்டோ டிரான்சிஸ்டருடைய பேஸில் பட்டுதுன்னா அதனாலுமே இந்த டிரான்ஸ்டருடைய இந்த கலெக்டர் எமிட்டருடைய ரெசன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ், எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, எல்சிடி எல்இடி டிவி, சிஆர்டி டிவி, மொபைல் ட்ரைனிங், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் SMBS, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ், இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியம். நம்மளை சுற்றி நிறைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்லாம் வந்துக்கிட்டே இருக்குது டே பை டே. சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாம் சர்வீஸ் இன்ஜினியராக மாறணும். நீங்களும் சர்வீஸ் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு இன்ஜினியராக மாறணும், மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். எளிய முறையில் எல்லோருக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட இந்த சப்ஜெக்ட் புரியணும். அதனால் ஒரு பிளாக் டயக்ராம் இல்லைன்னா ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் மூலிமா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கணும், இருந்தால் தான் பண்ண முடியும். யார் வேணாலும் வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பே இல்லைன்னா கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். படிச்சிருந்தால் நல்லது. ஓகேங்களா? இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக மாற முடியும். ஏன்னா காலத்தினுடைய கட்டாயம் கம்பல்சரி வீட்டில் ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் உருவாகி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஒரு நிறைய தகவல்களை சந்தித்து தான் நம்ம எல்லாமே ஒரு ஆடியோ வீடியோ ப்ராடக்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். முதல்ல மாதிரி இல்லை. ஓகேவா? அப்போது நாம் என்ன பண்ணலாம், நாம் இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். வீட்டிலேருந்தே படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், நேரம் அதான் மிச்சமாகும், உங்களுக்கு பண செலவும் மிச்சமாகும். எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பங்களை எந்த விதமான ஒளிவும் மறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பார்க்குறது ஒரு 1 ஆம்பியர் அவுட்புட் வர கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் பவர் சப்ளை, ஒரு SMBS பவர் சப்ளை, சுவிட்ச் மோடு பவர் சப்ளை. எதுக்காக இதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை இந்த இடத்துல அவுட்புட் வோல்ட் வரல அப்படின்னா நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஐசியோடைய 7ஆவது பின் 8ஆவது பின்னில் டிசி வோல்ட் 350 வோல்ட்லேருந்து 450 வோல்ட் வந்துச்சு அப்படின்னா ஃபேஸ், நியூட்ரல், ஃபீஸ், ரெக்டிஃபயர், இந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய ப்ரைமரி எல்லாமே ஓகேன்னு அர்த்தம். இது சுவிட்சிங் ஆகணும் அப்படின்னா இந்த 1ஆவது பின் இருக்கு இல்லையா, சாஃப்ட் ஸ்டார்ட், உள்ளுக்குள்ளேயே சர்க்யூட்ஸ் எல்லாமே இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட் இருக்குது. அந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கு தேவையான ஃபில்டர் தான் வந்து இந்த 2ஆவது பின் VCC ஒரு கெப்பாசிட்டர் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளேயே சர்க்யூட் டிசைன் பண்ணியிருந்தது. வோல்ட் போனவே உள்ளுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும், ஆசிலேட்டர் உற்பத்தி ஆகிரும், சுவிட்சிங் ஆக ஆரம்பிச்சிடும். பிரைமரி சுவிட்சிங் ஆகும், செகண்டில் அவுட்புட் வரும், ஏசி டிசியாக மாதிரி அவுட்புட்டில் வெளியே வந்துடும். இந்த வர்ற அவுட்புட் வோல்ட்டு லோடு இருக்கா லோடு இல்லையா அப்படின்லாம் சென்ஸ் பண்ணி ஆகணும். இல்லை ஓவர்லோடாக கூட இருக்கலாம். இந்த ஐசி என்னென்னலாம் பார்க்கணும், ஓவர் கரண்ட் எடுக்குதா, ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் இருக்குது. ஓவர் வோல்டேஜ் வருதா, ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் ஏதாவது இருக்கா, அதில் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இல்லை லோடே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆயிரும், உங்களுக்கு ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணி அவுட்புட் வரல அப்படிங்கிறப்ப ஸ்டாண்ட் பை மோடுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட் வோல்ட்டுக்கு தகுந்த மாதிரி, லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த ஐசி ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்குது. இதான் பின் நம்பர் 5 ஃபீட்பேக் சர்க்யூட். பின் நம்பர் 4, பின் நம்பர் 6 ரெண்டுமே NC, நோ கனெக்ஷன். 3ஆவது பின் வந்து கிரவுண்டு, காமன் கிரவுண்டு. ரொம்ப சிம்பிள் சர்க்யூட். நிறைய அப்ளிகேஷன், சார்ஜர், நிறைய சார்ஜரில், பவர் சப்ளையில் எல்லாமே இந்த சர்க்யூட் வருது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நல்லது உங்களுக்கு.
அப்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவுட்புட்டில் இந்த லோடு தகுந்த மாதிரி இந்த ஐஆர் எல்இடி கண்டக்ட் ஆகும். எப்படி கண்டக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த அளவுக்கு நெகட்டிவ் கிடைக்குதோ அதை பொறுத்து இன்டென்சிட்டி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வெளிச்சம் வந்து இந்த போட்ரோ டிரான்ஸில் போடும். இந்த போட்ரோ டிரான்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கண்டக்ட் ஆகும். இந்த போட்ரோ டிரான்ஸ் கண்டக்ட் தகுந்த மாதிரி இந்த பின் நம்பர் 5 இருக்கிற வோல்டேஜ் வேரி ஆகும். இந்த வோல்டேஜ் வேரி ஆக தகுந்த மாதிரி உள்ள பல்ஸ் வித் மாடுலேட்டனுடைய வித்து கூடி குறையும். அதன் மூலிமா அந்த சுவிட்சிங் மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். அப்போ அவுட்புட்டில் என்ன உங்களுக்கு எப்பவுமே கான்ஸ்டன்ட் அவுட்புட் வர்ற மாதிரி இந்த சர்க்யூட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ட்ரபிள் ஷூட்டிங் தான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல வோல்ட் வரல, இங்கே வருதா பார்க்குறோம், இங்கே வருது இங்கே வரலைன்னா இந்த காயில் ஓப்பன் இல்லைன்னா இந்த கெப்பாசிட்டர் ஷார்ட் எடுத்துக்கலாம். இப்படி நம்ம டிசைன் பண்ண முடியும் சர்க்யூட்டில் ஈஸியாக. 4 இடத்துல வோல்ட் அளந்தால் போதும். இந்த மாதிரி பவர் சப்ளை, இந்த பவர் சப்ளை எங்கெங்கெல்லாம் அப்ளிகேஷன் வருதோ அங்கெல்லாம் நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சர்க்யூட் பாருங்கள். புரியலன்னு இன்னொரு வீடியோ பாருங்கள். நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பர்டிகுலராக நாம் ஒரு கண்ட்ரோல் போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல் போர்டை பற்றி டீட்டெயில்ஸ் அடுத்த வீடியோ இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. Thanks for watching this video.